ஹலோ கைஸ், நம்ம டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங். ஓகேங்களா? ஸோ டிசிஷன் மேக்கிங் என்ன, அதோட எலமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மாதிரி டிசிஷன் மேக்கிங் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் ஒரு பேசிக்கான ப்ராசஸ் சொல்லலாம். அதே பார்த்தீங்கன்னா ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஓபி. ஓகேங்களா? ஸோ ஆர்கனைசேஷன் பிஹேவியரில் ஒரு பேசிக் பாயிண்ட் டிசிஷன் மேக்கிங் சொல்லலாம். ஓகேங்களா? இது என்னென்ன இதில் என்ன ப்ராசஸ் இன்வால்வ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு நிறைய ஆல்டர்னேட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிசிஷன் நம்ம சூஸ் பண்ணால் நம்ம டிசைட் ரிசல்ட்டு, நம்ம ஆசைப்பட்ட ரிசல்ட் வந்து எதை சூஸ் பண்ண மூலம் கிடைக்கும், எதை சூஸ் பண்ணாலும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சூஸ் பண்ணுறது மூலமாக. ஸோ அதை பிக் பண்ணுறது தான் இந்த டிசிஷன் மேக்கிங் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு எஃபெக்டிவான டிசிஷன் மேக்கிங் பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜினல் சக்ஸஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்தால் தான் அந்த டிசிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஓகேங்களா? ஒரு தப்பான டிசிஷன் எடுத்தாலும் மொத்தமாக போயிடும். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க இப்போ எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு டிசிஷன் மேக்கர். ஓகேங்களா? யார் டிசிஷன் மேக்கர் சொல்லலாம். ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை குரூப் இருக்கலாம். ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் டிசிஷன் மேக்கிங் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு டிசிஷன் மேக் பண்ணுற பொறுப்பில் இருக்காங்களோ அவங்க தான் டிசிஷன் மேக்கர் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அது வந்து திஸ் குட் பி மேனேஜர், அது மேனேஜராக இருக்கலாம், டீம் லீடராக இருக்கலாம், குரூப் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ யாரோட இருக்கலாம், யார் டிசிஷன் மேக் பண்ணுற ரெஸ்பான்சிபிள் இருக்காங்களோ அவங்க டிசிஷன் மேக்கர் சொல்லலாம். ஓகேங்களா? இவங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவ் வந்து செகண்ட் எலமெண்ட் சொல்லலாம். ஸோ ஒரு கிளியரான கோல், அந்த அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன டிசிஷன் தேவையோ அந்த டிசிஷன் எடுக்கிறது தான் இந்த நம்ம அப்ஜெக்டிவ் சொல்கிறோம். ஓகேங்களா? நான் அந்த அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த டிசிஷன் எடுக்கிற பண்ணுறாங்களே. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் எடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு டிசிஷன் மேக்கிங்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த அப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைட்டீரியா கொடுக்கும். ஓகேங்களா? இந்த ரீசனால நீங்கள் இந்த டிசிஷன் எடுக்கணும், இதுக்காக நீங்கள் இந்த ஆல்டர்னேட்டிவ் எடுக்கணும்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது நம்ம கிட்ட. நம்ம வந்து இந்த அப்ஜெக்டிவ் அடையணும்னா நம்ம இந்த டிசிஷன் சூஸ் பண்ணால் தான் அது முடியும்ன்றதுனால அந்த அப்ஜெக்டிவ்காக அந்த டிசிஷன் சூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த நோக்கம் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்டர்னேட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆர் எவாலுவேட்டட். ஓகேங்களா? எல்லாமே எவாலுவேட் பண்ணி எது வந்து இந்த நம்ம டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அப்ஜெக்டிவ்க்கு ஒத்து போகுதோ அதை வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் எலமெண்ட் அப்ஜெக்டிவ். தேர்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ நம்ம வந்து டிசிஷன் மேக் பண்ணும்போது இங்கே ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெஸ் வாங்க போனாலும் வந்து வாங்கலாமா வேணாமா, இல்லை வேறு வாங்கலாமா சொல்லுவோம். இவ்வளோ ஆப்ஷன் இருக்கும்போது இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கும்போது அங்கே வந்து மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து அந்த டிசிஷன் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் வந்து கணக்கிடுவாங்க, அளவிடுவாங்க. எது வந்து நமக்கு இந்த அப்ஜெக்டிவ் ஒத்து போகும், எது வந்து ஒரு கரெக்டான இடத்துக்கு நம்மளுக்கு கொண்டு போய் சேர்க்கும் நம்ம கம்பெனியை சொல்லிட்டு அவங்க அசஸ் பண்ணுவாங்க. அந்த அசஸ் பண்ண மூலமாக நமக்கு பொட்டன்ஷியல் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ காஸ்ட் இருக்குது, நம்ம இதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஃபீஸிபிலிட்டி இருக்குது சொல்லிட்டு எல்லோரும் செக் பண்ணிட்டு அதை வந்து எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணி அந்த டிசிஷனை மேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டிசிஷன் மேக்கிங் வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ்ல தான் ஒன்று செலக்ட் பண்ணி டிசிஷன் மேக் பண்ணால் சொல்லலாம். ஓகேங்களா? அந்த ஃபோர்த் எலமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஷன் எடுக்க போகிறது அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க டேட்டா அண்ட் ஃபேக்ட்ஸு, அதுமாதிரி இன்ஃபர்மேஷன் நீடட் டு மேக் இன்ஃபார்ம் டிசிஷன். ஓகேங்களா? ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூஃபோட டிசிஷன் எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா வந்து இப்படி இருக்குது, அதனால் இந்த டிசிஷன் எடுக்கிற சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபோட டிசிஷன் எடுத்தால் நம்ம இன்ஃபார்ம் டிசிஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கேதரிங் அக்யூரேட் அண்ட் டைம் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ ஒரு அக்யூரேட்டான டிசிஷனை வந்து கேதர் பண்ணிவிட்டு அது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அசஸ் பண்ணி, ஓகேங்களா, அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு நான் இந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து கரெக்டாக இருக்குது, அது அவுட்கம் வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ப்ரைட் பண்ணி அது மூலமாக இருக்கிற டிசிஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் டிசிஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஃபர்மேஷனும் ஒன் ஆஃப் முக்கியமான ஒரு எலமெண்ட் சொல்லலாம் டிசிஷன் மேக்கிங். ஓகேங்களா? அண்ட் தென் கன்ஸ்டன்ட். ஸோ கன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன லிமிடேஷன், ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, நம்ம டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து எது வந்து தடை செய்யும், அதெல்லாம் வந்து அது வந்து ஸ்டாப் ஆகும், அதான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சூஸ் பண்ணி நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? சச்சஸ் வந்து டைம் கன்ஸ்டன்ட், நம்ம இந்த டைமுக்குள்ளே இந்த டிசிஷன் எடுத்தாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்பெனி எதுவும் ஃபயர் ஆயிடுச்சு, இல்லை நேஷனல் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து டிசிஷன் எடுக்கணும், குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அன்றைக்குள்ளே அந்த டிசிஷன் எடுத்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அந்த சுச்சுவேஷன் சரி பண்ணி ஆகணுன்ற பட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்புறம் வந்து பட்ஜெட் லிமிடேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைம் இருக்கும் பட் பட்ஜெட் இருக்காது, பட்ஜெட் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது, இதுக்குள்ளே நீங்கள் இந்த ஒர்க்கை முடிச்சான்னு சொன்னாங்கன்னா அதுக்கான எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா? அந்த லீகல் ரெக்யூர்மெண்ட்ஸ், ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி ஆகணும், அந்த ஆர்கனைசேஷன் பாலிசிஸ், கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இந்த கன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பல வகையில் இருக்குது. ஸோ இதே நம்ம டிசிஷன் மேக் பண்ணுவோம் அந்த கணக்கில் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டைம் கன்ஸ்டன்ட், அந்த பட்ஜெட் லிமிடேஷன், அது பார்த்தீங்கன்னா லீகல் ரெக்யூர்மெண்ட்ஸ், அந்த கம்பெனி பாலிசிஸ் சொல்லலாம். ஓகேங்களா? ஆர்கனைசேஷன் பாலிசிஸ். தென் அது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி. ஸோ இது இல்லாத இடமே இல்லை, எல்லாத்தையும் ரிஸ்க்ன்றது இருக்குது. ஸோ ஒரு பொட்டன்ஷியலான அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சக்ஸஸாக இருக்கலாம், ஃபெயிலாக இருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து எதில் இருக்குது, எந்த ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, அது வந்து ஈச் ஆல்டர்னேட்டிவ்லையும் அது இருக்குது அசோசியேட் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிசிஷன் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு அவங்க வந்து கன்சிடர் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? அதை எப்படி நம்ம ரிஸ்க்கை கம்மி பண்ணலாம், எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டிசிஷன் மேக்கர் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரிஸ்க் அன்சர்டனிட்டி பார்த்தீங்கன்னா இதை மேனேஜ் பண்ணுறது ஃபுல்லாக அந்த டிசிஷன் மேக்கர் தான் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் சொல்லலாம். ஸோ இதான் இந்த வீடியோ அதில் பிடிச்சிருக்கேன், பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணோம். அது உங்கள் பாலா.